பிரைஸ் த லார்ட். ரோமர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை தேவ ஆவியானவர் இன்றைய தினத்தில் பேச சொன்னார். என்னென்னா, நம்ம மற்றவங்கள குறை சொல்லி அதில் நம்ம தீர்ப்பிடாதபடிக்கு, அதுக்கு முன்னாடி வசனம்லாம் பார்த்தோன்னா, மற்றவர்களை நீ குற்றவாளியாக தீர்க்காத அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அது ஒரு வியாதின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தேவ தயவில் நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் தேவனுடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம், எந்த ஐஸ்வர்யத்தை நீ அசட்டை பண்ணுகிற. அப்போ நான் முன்னெல்லாம் வேத வசனத்தை படிக்கும் பொழுது, வானத்தில் ஆண்டவர் பொக்கிஷங்களை திறப்பார், வெண்கல கதவுகளை உடைப்பார் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அங்கே இருக்கிற அந்த தேவ தயவின் குணங்கள் இந்த நீடிய சாந்தம், பொறுமை, இதுதான் ஒரு ஐஸ்வர்யம், தேவனுடைய ஐஸ்வர்யம். அவர் ஐஸ்வர்ய சம்பன் என்று சொல்கிறோம். அப்போ அவர் ஐஸ்வர்ய சம்பன்னா அவருடைய ஞானம், அந்த விலையேற பெற்ற ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டோன்னா இந்த உலகத்தை நம்ம ஜெயித்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம பிரவேசிக்க முடியும். வாலிப பிரயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை கர்த்தரோடு கூட இடைப்படும் பொழுது எல்லாம் நம்மளை விட்டு அதாவது நம்மகிட்ட குணாதிசயங்கள், மாம்சத்தின் கிரியைகள் விலகிறத நம்மளால் உணர முடியும். நம்ம சாதாரணமாக மற்றவர்களை படுத்தாதபடிக்கு, நாம் நியாயத்தீர்ப்பில் நிற்காதபடிக்கு நீ மற்றவங்களை குற்றம் சாட்டாதன்னு நம்ம வாசித்துடுறோம். ஆனால் அதில் ஒரு பலவீனம் நமக்கு இருக்குது, ஒரு வியாதி. அது ஒரு வியாதி சொல்லுவோம்ல. இப்போ உடம்புல பலவீனம்னா நம்ம டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். ஆனால் இந்த வியாதியை ஆவிக்குரிய ரீதியில் இது ஒரு வியாதி. இந்த வியாதியை நம்ம இடத்துலேருந்து விலகணும்னா நம்ம கண்டிப்பாக தேவனுடைய அந்த அன்பு சகலத்தையும் தாங்குகிறது போல் நம்ம அந்த ஆவியின் கனியை நம்ம மருந்தாக உட்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அந்த நியாய தீர்ப்பிலிருந்து நம்ம என்ன பண்ண முடியுமா, விலகி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நம்ம பிரவேசிக்க முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவ தயவுன்ற அந்த ஐஸ்வர்ய சம்பத்தை நம்ம பெற்றிருக்கிறோமா, இல்லை நம்ம அசட்டை பண்ணுகிறோமா? இதை தான் தேவ ஆவியானவர் உணர்த்தினார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.